அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். பல பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே இல்லை, ஆனால் நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அப்படி இல்லைன்னா நமக்கு பிறகு வந்தவங்க நம்மளை விட உயரத்தில் இருக்காங்கங்கிற ஒரு வருத்தம். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு இருக்குது? we have to hit and break that அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் வந்து வணங்கானும் பண்ணிடுறீங்க, ஹரிகிட்டோட இயக்கத்தில் யானையும் பண்ணிடுறீங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே நான் சொன்ன விஷயம் ஒர்க் ஆச்சா? அண்ணா நீ எவ்வளோ தூரம் போனோம், அந்த மலையை கிராஸ் பண்ணிட்டால் ஏறிடலாம்ப்பா அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் லைஃபும். என்னுடைய கரியரில் நிறைய நடிகர்களை பார்த்துருக்கேன். ஆனால் அருண் விஜய் குறித்து பார்த்திங்கன்னா கிசு ஒரு நடிகையோட கனெக்ட் பண்ணி அல்லது இதை குடிச்சிட்டு குப்புற உழுந்து இந்த மாதிரி செய்தி வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து நீங்கள் மீசையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், உங்களுக்கு அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா நம்ம மீசையை கம்மி பண்ண நீங்கள் இப்படி மாதிரி கொஞ்சம் இப்போப்பா யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அது மட்டத்தனமாக ஒரு விஷயம் பண்ணோமே. இப்போ விஜயகுமார் மகன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கா இல்லை மைனஸாக இருந்திருக்கா? பர்சனலாக சொல்லணும்னா, உண்மையாக சொல்லணும்னா, உண்மையை தான் சொல்லணும். எங்கள் வலைபேச்சு சேனலில் 2-3 தடவை இது நடந்தது. உங்களை பற்றி ஒரு செய்தி சொல்லும் போது அருண்குமார் நடித்த ரெட்டத்தலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை அருண் விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா நான் பார்த்தது அருண்குமாரை, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அருண் விஜய்னு நீங்கள் பேர் மாற்றினீங்க. என் கேள்வி என்னென்னா, இந்த பெயர் மாற்றும் போது இந்த விஷயம் நடக்கும்னு நம்பி தானே நீங்கள் மாற்றிருப்பீங்க, அது நடந்திருக்கா இந்த பெயர் மாற்றினதுக்கு அப்புறம்? இல்லைண்ணா, ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து அருண் விஜயகுமாருங்க. என்னோடய அருண்ன்ட்டு தான் என்னோடய இதில் இருந்துச்சு. அது அப்போது அப்பா வந்த டைமில் சரத்குமார், விஜயகுமார் இதை ஒரு அந்த இது இருந்துச்சுல்ல. ஸோ அதனால ஆட் பண்ணது தான் இது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சில விஷயங்கள் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு அப்போ தான் நமக்கு டக்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் இல்லையா, பேரை வந்து மாற்றுறீங்கன்னா. அப்போ எனக்கு வந்து பேரை மாற்றுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா பிகாஸ் அது எனக்கு அது மாற்றுறதை பற்றி எனக்கு அது பெரிய நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் வி வேர் இன் தட் பொசிஷன், நம்ம நம்பி தான் ஆகணும். சில சம்டைம்ஸ் ஏன்னா ஒரு 4-5 பேர் சொல்லும் போது சரி ஓகே நம்ம இப்போ பெரிய இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்போ தெரியாது. ஓகே வி ஆர் ஸ்ட்ரகிளிங் அட் தட் டைம். ஸோ அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின் போது எனக்கு என்னென்னா, அப்பா நான் என்னோட அருண் விஜய் அப்பாட்டேருந்து ஒரு பாதி பேர் அருண் விஜய்ன்னு வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேரை மாற்றணும். பட் இது பெருசாக நமக்கு சேஞ்ச் ஆகாமல் அது வந்து அவங்களோட நம்பிக்கை, அப்பா அம்மா சிஸ்டர்ஸு அவங்களோட அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒன்று பண்ணோம். பட் ஆக்சுவலாக அது வந்து சிலது கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. அது என்னமோ நம்ம நேரமாக என்னன்னு தெரியல. அது எவ்ரிதிங் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி போனோம், அவ்வளோதான். நம்ம வந்து இதனால தான் நடந்துச்சுன்னு நம்ம யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்படின்றதுனா நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய டைமில் எப்படி வேணால் நடந்திருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் அது எல்லாமே அமைஞ்சு வந்தால் தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பட் அம்மாவுக்கு வந்து முன்னாடியே நம்மளோட ஹாரோஸ்கோப் மேலே முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க தான் என்னை புஷ் பண்ணது. ஓகே, த நெக்ஸ்ட் இயர் சூப்பர், இப்படி ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும். ஒரு 8 இயர்ஸ் அவனுக்கு வந்து டஃப்பான டைம். அவங்க நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன், நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு. எப்படி நம்ம சபரிமலை ஏறுற மாதிரி தான், படிக்கிட்டு ஏறும்போது அண்ணா நீ எவ்வளோ தூரம் போனோம், அந்த மலையை கிராஸ் பண்ணிட்டால் ஏறிடலாம்ப்பா அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் லைஃபும் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ வென் யூ கெட் அ புஷ், நமக்கு வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் தெரியாது அப்படின்றது தான். ஸோ அது எங்கள் அம்மா பண்ண ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் அந்த உயரம் கிடச்சிதான் நினைக்கிறீங்களா? பர்சனலாக சொல்லணும்னா, உண்மையாக சொல்லணும்னா, உண்மையை தான் சொல்லணும். we deserve more, I deserve moreன்னு முன்னாடியே நினச்சது உண்டு. பட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இல்லை, எதுக்கு இந்த தாமதம் அப்படின்றது நம்மளும் ரியலைஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துடுறது இல்லைண்ணா. ஸோ நான் அப்போ ரியலைஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்களை என்னையே நான் திருத்திக்கிட்டேன். என்னோட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கொஞ்சம்
என்ன யூனிக்காக நம்ம பண்ணலாம், நம்மளோட விஷயத்தை தனித்துவமாக நம்ம எப்படி நிற்கலாம், அதை நம்ம எப்படி வளர்த்துக்கலான்ற ஒரு விஷயமாக தான் வந்துச்சு. பட் இது எல்லாமே எனக்கு வந்து நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்துக்கிட்டேன். பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஆடியன்ஸ் பார்க்கும்போது இல்லை அருண் இஸ் அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஃபெல்ட் ஒரு பக்கம் அது உண்மையாக இருந்தாலும் அது எனக்கு வந்து வி ஹாவ் டு ஹிட் அண்ட் பிரேக் தட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே அந்த ஒரு 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 ஏர்ஜ் இல்லைன்னா அது வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்காதுன்னா. பட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். பட் ஆனால் இது என்னை வந்து எங்கேயுமே இது பண்ணல, என்னை எங்கேயுமே வந்து நான் ஒரு இன்ஃபீரியராக நான் நினச்சதே கிடையாது. நம்மளால் முடியுன்றது எனக்கு தெரியும். இட்ஸ் வெரி க்ளோஸ்ன்றது நான் என்னால் பார்க்க முடியுது. அந்த இம்ப்ரோவைஸ் அப்படின்னு சொன்னது ஆன் ஸ்க்ரீனா ஆஃப் ஸ்க்ரீனா? ஆன் ஸ்க்ரீன் அண்ணா, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன். ஆஃப் ஸ்க்ரீனில் என்னென்னா கடவுளோட அனுகிரகத்தினால அம்மாவோட வளர்ப்பு கூட சிஸ்டர்ஸோட இருந்தது, இது வந்து எனக்கு வந்து என்னோடய பிள்ளைங்களாக இருக்கட்டும், என் ஒய்ஃபாக இருக்கட்டும், எப்படி பார்த்துக்கிறதுன்ற ஒரு விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம இருந்த சூழ்நிலை நம்மளை வந்து அதை வச்சுக்கிட்டது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு முன்னாடியே சொல்லுவாங்க. அப்பா வந்து யாரும் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க விட மாட்டாங்க. நான் யாரையுமே வீட்டுக்கு எனக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு வியப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னுடைய கரியரில் நிறைய நடிகர்களை பார்த்துருக்கேன். அவர்கள் குறித்து என்ன மாதிரி செய்திகள் வருதுங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், நானே எழுதியிருப்பேன். ஆனால் அருண் விஜய் குறித்து பார்த்திங்கன்னா கிசு ஒரு நடிகையோட கனெக்ட் பண்ணி அல்லது இதை குடிச்சிட்டு குப்புற உழுந்த இந்த மாதிரி செய்தி வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எப்படி? அது வீட்டு அம்மா தான் பயமுறுத்தியே வளர்த்தாங்க. அது அப்பா ஃபிசிக்கலாக இல்லைன்னா கூட அந்த ஒரு பயத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதாவது இந்த ஃபேமிலி வேல்யூஸு, ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட உனக்கு பின்னாடி சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இது என்ன நடக்கும், அது எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்குறது தானே. ஸோ அதே சேம் திங் தான் இன்றைக்கி என்னோடய பையனாக இருக்கட்டும், என்னோடய பொண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கும் அதே சொல்லி தான் வளர்க்குறது. பிகாஸ் நம்மளை மட்டுமே நினைக்காதீங்க, கூட இருக்கிறதையும் சேர்த்து நினச்சிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் ஐ திங்க் மேபி அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு அந்த ஒரு பொறுப்பை கொடுத்து எதுலேயுமே நான் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிறதே இல்லை. முறை மாப்பிள்ளை டூ ரெட்டத்தலை, இந்த கரியரை அப்படி திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலி இப்போ டக்குன்னு பார்க்கும்போது பறந்த மாதிரி இருக்குண்ணா, ஓ இப்படி வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங். பட் எனக்கு நிறைய அம்னீஷியா மாதிரி நான் நிறைய அந்த ஒரு சைடு அந்த போர்ஷன் இருக்குல்லண்ணா, அந்த ஸ்ட்ரகிள் போர்ஷனோ இல்லை அந்த வெயிட்டிங் பீரியடோ அதெல்லாத்தையும் மறந்துட்டேன், வாலண்டியராக மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்விட்ச் ஆஃப் ஃப்ரம் தட் அண்ட் புஷ் மூவ் அவே. நம்ம பழசை யோசித்து நம்ம பிரயோஜனமே இல்லை, அது எந்த பலனும் இல்லை. பட் இந்த க்ரோத் என்னை வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை கற்றுக்க வச்சுது, அனுபவத்தை கொடுத்தது, மக்களை பற்றி அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், சினிமா வட்டாரத்துக்குள்ளே எப்படி என்ன நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு இடம்ன்றது நிரந்தரம் இல்லை, பட் நம்ம கேரக்டர் நிரந்தரம், நம்ம பிஹேவியர் நிரந்தரம். ஸோ அதெல்லாம் பேசும், பின்னாடி நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி அப்பா பார்த்திங்கன்னா அவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவங்க நடிகர் சங்கத்துலேயோ இதுலேயோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அத்தனை செக் இருக்குது. ஆனால் அந்த சம்பாதிச்ச நல்ல பேர் இருக்குல்ல. நான் ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு சார் நல்ல ரொம்ப கஷ்டம் சார், ரிலீஸ் பண்ண முடியல கொஞ்சம், அதனால் சரிப்பான்னு போய் டப்பிங் பண்ணிவிட்டு முடிச்சாங்க. இது வரைக்கும் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டோ, நீங்கள் பழைய ஆக்டர்ஸ் எடுத்து பாருங்களேன், யாராவது போய் நம்ம பெரும்பாலும் பெருந்தன்மையாக அப்படி அவ்வளோதானே. அது வந்து இட் வில் கிவ் யூ எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் இந்த குட்வில் எல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த டைம் ஃப்ரேமில். நிறைய நான் பார்க்காத சில முகங்கள், இப்போ மணிரத்னம் சாரோட செக்கச்சவந்த வானம், இது வந்து ஃபஹத் ஃபாசில் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அவருக்கு அந்த ஐடியா இல்லை, யார் பண்ணலான்னு இதை பார்க்குறாங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க போட்டுருக்கு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களா, சார் அருண் சார் சூப்பரா அப்படியா. ஸோ எங்கேயோ நம்ம சம்பாரித்து வச்ச ஒரு விஷயம் அங்கே போய் பேசுது பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன இருந்தாலும் பார்த்தாரோ இல்லை இது பண்ணாரோ, அண்ட் மகிழ் சார் படம் பார்த்துருக்காரு நினைக்கிறேன், கால் உடனே எனக்கு கால் போகிறோம். ஸோ இதுதான் அமையிறதுண்ணா அந்த விஷயங்கள். ஸோ நம்ம எப்போயோ பண்ண ஒரு விஷயங்கள் எங்கேயோ நமக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த ட்ராவலே ஒரு ரொம்ப அழகாக எனக்கு அமைஞ்சதுன்னா, நான் நோ ரிக்ரெட்ஸ். அஃப்கோர்ஸ்
ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாத்தையும் தள்ளி ஒதுக்கி வச்சுட்டு இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அதேமாதிரி நம்ம கரியரை திரும்பி பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக தோணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்ம சினிமாவுக்கு வரும்போது வந்த பல பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியிலே இல்லை, ஆனால் நாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அப்படி இல்லைன்னா நமக்கு பிறகு வந்தவங்க நம்மளை விட உயரத்தில் இருக்காங்கங்கிற ஒரு வருத்தம். இந்த ரெண்டில் எது உங்களுக்கு இருக்குது? ஆனால் ப்ராமிஸாக சொல்லணுன்னா ரெண்டுமே நான் வந்து யோசிக்கலைண்ணா. என்னென்னா ஐ ஃபீல் பேட். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்த டைமில் இருந்தவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப உண்மைதானே. பல பேர் இண்டஸ்ட்ரியிலே இருக்கு, அது கரெக்டுண்ணா. பட் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு முன்னாடி வந்தவங்களும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு ஸ்டேஜில் இருக்காங்கல்ல. நம்ம அந்த ஸ்டேஜை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் தேங்க் காட் நம்மளை எங்கேயுமே டீவியேட் பண்ண விடாமல் இங்கே நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை இங்கே வச்சிட்ருக்குன்றதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். கடவுளுக்கு நன்றி. அந்த நேரத்தில் வளர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டேஜஸ்லையும் பார்த்துருக்கோம் இல்லைண்ணா. நம்ம வந்த டைமில் பிரபுதேவா சார் வந்து நான் வரும்போது பீக்கு காதலன் இது அடிச்சு அவர் பொண்ணுங்க பசங்கள்லாம் அப்படி வெறித்தனமாக அது. நானுமே அப்போ பயங்கர பெரிய ஃபேனாக. ஸோ அந்த ஸ்டேஜஸ் எல்லாருமே நம்ம அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் அதை ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுறவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்க முடியுன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நமக்கு முன்னோடியும் இருந்திருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் ஐ ஃபாலோ தட் ப்ராசஸ். இப்போ பாலா மாதிரியான ஒரு இயக்குனர் படத்தில் நடித்தோம் அப்படின்னா இப்போ நமக்கே இன்னொரு டைமென்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சிறந்த நடிகருங்கிற ஒரு பேரையும் வாங்க முடியும். அதே மாதிரி இப்போ ஹரி மாதிரி ஒரு இயக்குனர் படத்தில் நடித்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ரேஞ்சு வந்து இன்னொரு படி உயரும். இது யதார்த்தமான விஷயந்தான். பட் நீங்கள் வந்து வணங்கானும் பண்ணிடுறீங்க, ஹரிக்கிட்டோட இயக்கத்தில் யானையும் பண்ணிடுறீங்க. இந்த ரெண்டு படத்துலையுமே நான் சொன்ன விஷயம் ஒர்க் ஆச்சா? என்னுடைய பர்சனல் விஷயம் ஃபீலிங் வந்து ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த என்ன ஃபீலிங்? இல்லை, யானை வந்து கமர்ஷியலாக அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு வெரி ஹாப்பியான உண்மையிலேயே அது வந்து எனக்குமே அது வந்து ஒரு பெரிய சேட்டலைட்டாக பெருசாக இருந்துச்சு. தியேட்ரிக்கலாக அது வந்து நல்ல ஷேர் பண்ணிச்சு. ஸோ எனக்கு அது ஒரு க்ரோத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஹரி சாருக்கு எப்போதுமே இன்றைக்கும் நான் வந்து டவுன் சவுத்து போகும்போது ஒரு மதுரையோ கோயம்புத்தூரோ சேலமோ போகும்போது யானையை பற்றி பேசாதவங்களே இல்லை. எங்கே போனால் சார் யானையில் பின்னிட்டீங்க சார். ஸோ ஒரு ரீச் இருந்திருக்கு. அதேமாரி பாலா சார் படமும் ஒரு நடிகனாக நிறைய வருத்திக்கிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். அண்ட் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம உள்ளே போகிறோம். அண்ட் அது வந்து மேபி பொங்கல் பந்தயத்தில் ஒரு வேளை அது வந்து பெருசாக பளிச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பட் ஆனால் படம் பண்ணதில் எனக்கு முழுமையான ஒரு திருப்தி என்னென்னா ஒரு நடிகனாக ஐ திங்க் பாலா சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் கர்வாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் கன்சீவ் பண்ணுற விஷயங்கள், அவர் நம்மள்டேருந்து வேலை வாங்குகிற விஷயம் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. அண்ட் என்னால் அவரை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்னென்னா நம்ம கடந்து வந்த பாதை, அவரை பற்றி தெரிஞ்ச விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இல்லை அவர் கூட ஒர்க் பண்ணுறது. நிறைய விஷயம் அவர் என்னை உட்கார வச்சுக்கிட்டு ஒன் மோர் வாங்கினதே இல்லை. 1 or 2 டேக்ஸில் அது வந்துடுற மாதிரி நானும் அதை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போ டியூன் ஆகிடுச்சு அவர்கிட்ட. ஸோ எனக்கு அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாகவே தெரியல. மேபி அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலாக வந்து நம்ம இங்கே கல் மண் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அடிச்சு உருண்டு ஏன்னா அவரோட படங்கள்னால் அப்படி தான் நமக்கு தெரியும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உள்ளே போகிறோம். பட் ரொம்ப அருமையான அனுபவம். இன்றைக்கும் ஒரு 20 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது பேசாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்காண்டா என்ன பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கும் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கு பாலா சாருக்கு நன்றி. கமர்ஷியலாக அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கான்னா பெருசாக எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. பட் அஃப்கோர்ஸ் அது சில மிக்ஸ் மேட்ச் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் நம்ம வந்து அதை கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்திருக்கும்னா, ஏன்னா நான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு 3 மாதம், அது ஒர்க் பண்ணது 1.5 வருஷம், இதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுலேயே நம்ம இருக்க முடியாது. பாசிட்டிவ்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்றது, அதை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம மூவ் ஆன் பண்ணலான்றது தான் என்னோடய ஐடியா. அப்போ என்னுடைய கரியரில் இது நடந்துருந்துச்சுன்னா நான் இன்னொரு ஸ்டெப் மேலே இருப்பேன், ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் என்ன? இந்த கேள்விக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் நடித்த வாடியில் படம் அது வந்து ரிலீஸ் ஆகலை.
ஆனால் அந்த படம் குறித்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டாங்க. ஒரு கில்லி மாதிரியான படம் அப்படிங்கிறது அன்னைக்கு பேசப்பட்டது. இல்லைண்ணா அது கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகிருச்சுன்னா உங்களுடைய இது வேறு கட்டத்துக்கு போயிருக்கு. இல்லை, ஆக்சுவலாக அந்த டைம் வந்து பயங்கர ரேசியான ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் ப்ளஸ் என்னோடய மாமனார் எடுத்த படம் மலை மலை, மாஞ்சாவேலு, தடையரத்தாக்க எல்லாமே நல்ல நல்ல படங்கள் எடுத்துகிட்டு இந்த படமும் அதே மாதிரி. ஆனால் அவருக்கு ரொம்ப ஒரு நாலேஜ் அண்ட் பேஷன் இந்த இண்டஸ்ட்ரி, கதையாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சன், ரசிக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் இல்லை, டாக்டர் இப்போ இல்லை, வருத்தமான ஒரு விஷயம். பட்டு அந்த டைம் வந்து சில சூழ்நிலைகள்னால அந்த கதை படம் வெளியில் வர முடியாமல் ஒரு சூழ்நிலை. நான் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து எல்லாரையுமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி நம்பினார். அது சில டைம் மிஸ்ஃபயர் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான். ஸோ ரொம்ப வருத்தம். ஏன்னா நாங்களும் அதுக்கு ஃபுல் ஸ்ட்ரெயின் அப்போ கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த டைமில் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ வந்திருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் டேக்கன் த கிராஃப் டிஃப்ரெண்ட் லெவல். அதுவும் வருத்தம் தான். பட் என்ன பண்ணுறதுன்னா வருத்திட்டு அங்கேயே நிற்க முடியாது இல்லை, வி ஹாவ் டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும். ஸோ அதனால் அதுக்கான ஒரு விஷயமா இன்னும் வெறியோட பயணித்தேன், அவ்வளோதான். ஒரு நடிகராக வந்து உங்கள் குறித்த நிறைய விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னை போன்ற ஆட்கள் எழுதுறது நீங்கள் வேறு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா அது எல்லாத்தையும் விட சிறந்த விமர்சனமாக நான் நினைக்கிறது என்னென்னா சுய விமர்சனம் தான். நம்மளை பற்றி நாமளே விமர்சனம் பண்ணுறது, நம்ம எது சரி தப்பு அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை சுய விமர்சனம் செய்து நீங்கள் எடுத்த ரிசல்ட் என்ன? உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஏதாவது ரிசல்ட் எடுத்துறீங்களா? ப்ளஸ் என்னன்னா, நான் எல்லார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டீங்க. என்னென்னா எல்லாரும் பல அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுதான் இலவசமாக கிடைக்கிறது. அது யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா பிகாஸ் அந்த காலகட்டத்தில் அதுவும் பண்ணியிருக்கோம். இந்த கங்கா கௌரி படத்துலலாம் ப்ரொடியூசர் வந்து நீங்கள் மீசையை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார், உங்களுக்கு அது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னா நம்ம மீசையை கம்மி பண்ணேன். நீங்கள் இப்படி மாதிரி கொஞ்சம் இப்போப்பா யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அது மட்டத்தனமாக ஒரு விஷயம் பண்ணோமே. ஏன்னா அப்போ நமக்கு சிந்திக்கிற இது இல்லைன்னா நம்ம 19 வயசுங்க. அப்போ எப்படி தெரியும் நமக்கு? சரி, இவர் ஒன்று சொல்கிறாரு, ஏன்னா பெரிய ப்ரொடியூசர், அவர் ஆல்ரெடி உள்ள தேலித்தாலாம் எடுத்தவர், ஹிட்டு கொடுத்தவர். அவர் வந்து சொல்கிற, தம்பி அது வந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்கும். நானும் அதை நம்பி நம்மளும் எடுத்து இப்போ பார்க்கும்போது என்னடா அது இப்படி ஒரு இது பண்ணியிருக்கிறோமே நம்ம அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய இதில் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் எது நமக்கு உண்மையாக தேவையோ நம்ம ஐ வில் லிசன் டு எவ்ரி ஒன். பட் டிசிஷன் நான் மட்டும் எடுக்கிறது தான் டிசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ யாரோ ஒருத்தவங்க இல்லை சார் இப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படியே போங்க அதுன்னு சொன்னால் அது நாளைக்கு தப்பானா அவர் மேலே காட்டக்கூடாது. இப்போ நான் தான் அந்த டிசிஷன் எடுத்துருக்கணும். ஸோ அதனால் அந்த குட் ஆர் பேட் என் டிசிஷன் எந்தே இருக்கட்டும் அப்படின்றது அந்த ஒரு விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். நான் பிகாஸ் ஐ டேக் மை டிசிஷன்ஸ். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஐ டேக் மை. பட் அதுக்கு வந்து வீட்லேயும் அதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்பா நிறைய டைம் வந்து என்ன ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டுருக்குற, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இப்போ ஏதாவது ஒன்று கமிட் பண்ணுறது கதை கேட்குறாங்க போகிறாங்க, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. இல்லைப்பா எனக்கு அது பிடிக்கல, செட்டப் சரியில்லை, இது ரிலீஸ் ஆகலைன்னா என்ன ஆகும், இதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம பட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை சொல்கிறோம். அவங்க அந்த ஓல்ட் ஸ்கூல் இப்போவும் அவர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாருல்ல? அப்போ அன்னைக்குமே பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு படம் சஜஸ்ட் பண்ணாங்க, பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு விருப்பம் இல்லை. சரி அப்பாக்காக பண்ணேன், ஏன் பண்ணோன்னு ஆச்சு, அதோட விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்களே டிசைட் பண்ணி நான் எதுவும் சொல்கிறதா இல்லைன்ட்டு. பட் எப்போதுமே அப்பா இன்டர்ஃபியர் பண்ணதே இல்லைண்ணா. கதை கேட்குறதோ எனக்கு என்னென்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் சார் நாங்களாம் உங்களை அப்போ ரீச்சே பண்ணல சார், ஏன்னா அப்பா ஒரு வேளை அவர் தான் கதை கேட்பாரோ, அப்போ ஒரு பிம்பம் இருந்திருக்கு. ஏன்னா என்னோட கவுண்டர் பார்ட்ஸ் அந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்கன்னும் போது எனக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குமோன்னு நினச்சிட்டு நிறைய பேர் அணுகவே பயந்தாங்க. இப்போ சொல்கிறாங்க, சார் இப்படி தெரியவே தெரியாது சார், எங்கள் அப்பாலாம் அதை கேட்குறதே இல்லைப்பா, எப்படி நீங்களாம் நினச்சிங்க? இல்லை நாங்களாம் நினச்சோம், அப்பா கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நிறைய நட்சத்திர வாரிசுகள்லாம் அவங்க அப்பா தானே கதை கேட்குறாங்க, அதான வழக்கத்திலே இருக்குது. அப்பா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க சார், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட் ஆர் பேட் நான் எடுத்த டிசிஷன்ஸ் நான் இது பண்ணேன். அதுக்கு மட்டும் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நான் வந்து ஒர்க் இல்லாமல் நான் இருந்தாலும் யாரும் என்னை ப்ரெஷரைஸ் பண்ணல. அங்கங்கே யாராவது ஒருத்தங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஒர்க் அவுட் ஆகலப்பா வேறு ஏதாவது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று வரும், அதை கூட என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க அம்மா. அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி
அது வந்து ஐ திங்க் அம்மாவுக்கு தான் அந்த நன்றியை நான் சொல்லுவேன். இப்போ விஜயகுமார் மகன் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கா இல்லை மைனஸாக இருந்திருக்கா? சரி, என்ட்ரிக்கு வேணால் ப்ளஸ்ஸாக நினச்சோம் சார். சரி, நினச்சது ஆனால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். இப்போ சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி தான், அப்பா இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குமோ, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களே. ஏன்னா அப்பா பீக், அவர் மேலே கதைகள். ஏன்னா அப்பா வரும்போது நான் நாட்டாமல் அதெல்லாம், அதுக்கு முன்னாடி சேரன் பாண்டியன் அந்த அந்த பீரியட். ஸோ அவர் மேலே கதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் தான் மெயின் கேரக்டராக இருப்பார். அப்படி போயிட்டு இருந்த ஒரு பீரியட். ஸோ எல்லாருமே அதை டாமினேட் பண்ணுவாங்களோன்னு நினச்சது ஒரு மைனஸ். அண்ட் ப்ளஸ் எல்லாரும் நினச்சிடலாம் அது இவர்னால் வந்துடலாம் அப்படின்னு, இல்லை ஒரு பெரிய பேக்ரவுண்ட்னால் வந்துடலாம் அப்படின்னா தரலி அது கிடையவே கிடையாது. நம்மகிட்ட நம்ம ஸ்டஃப் இல்லை நம்மளோட முயற்சி இல்லைன்னா சத்தியமாக இந்த இண்டஸ்ட்ரி ஏற்றுக்காது. ஆடியன்ஸும் அதே மாதிரி தான் இருக்காங்க. நமக்குள்ளே இருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. ஏன்னா பிகினிங் ஸ்டேஜஸில் நான் சத்தமாக பேசும்போது அப்பா பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம எனக்கே இங்கே உட்காந்து உங்களை பார்க்கும்போது அந்த நீயா படம் அந்த காலகட்டத்தில் நடித்த அந்த விஜயகுமாரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோங்க ஒரு ஃபீலிங் என்னை மீறி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே அந்த முகம் இருக்குது. அப்படி இல்லை, இதுதான் இதை நான் வந்து பிரேக் பண்ணணும். என்னோடய பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, நான் எடுத்துக்கிற ஸ்கிரிப்ட்ஸ்லையும் சரி, இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு விஷயமா நான் பண்ணணும்னு நினச்சது தான் இந்த சேஞ்சஸ் நடந்தது. ரெட்டத்தலையோட ட்ரெய்லரை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வணிக வெற்றியை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். இந்த படத்துக்கு பிறகு உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் என்ன மாதிரி இருக்கணும்னு திட்டமிட்டுறீங்க? இல்லைண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் இதுதான் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த ஒரு விதத்தில் நீங்கள் கேட்டது உண்டு. பட் இதை அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று விஷயம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் முன்னாடியே இருந்தேன். ஏதாவது ஒரு லைட்டர் ஃபிலிமாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கதைகள் கேட்டிருக்கேன், அது மாதிரி ஒன்று கேட்டிருக்கேன். என்னோட இயக்குனர்களும் இருக்காங்க, மகேஷ் சார் இருக்கார். ஸோ இவங்கள்ட்டெல்லாம் வந்து பிகாஸ் அவர் ஸ்கிரிப்டில், ஏன்னா மகேஷ் சார் லவ்லி ரைட்டர், அவருக்கு அந்த டைம் கொடுக்கணும். அவரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு ஸ்கிரிப்டோட 2-3 இது கேட்டிருக்கேன் நான் இப்போதைக்கு. அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஃபைனலைஸ் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் ஆஃப். ஓகே, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அந்த ரெட்டத்தலை குறித்து ஒரு தகவல் இருக்குது, அதை உங்ககிட்டே கேட்டுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ரெட்டத்தலையில் இன்னொரு தலை ஒன்று இருக்காம்ல? இல்லைண்ணா, அதில் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று சொன்னேன்லண்ணா, அதுதான் தலைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு வேரியேஷன் ஒன்று வரும், ஒன்று இருக்கும். அதுக்காக வந்து இன்னொரு கேரக்டர் வரப்போகுதுன்னு மைண்ட் செட் ஆகிடாதீங்க. அது ஒரு 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 வேரியேஷன் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த ட்விஸ்ட் ஆஃப் த ஃபிலிம். ப்ரீ கிளைமேக்ஸில் ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் அது வந்து என்ன எக்ஸைட் பண்ணுச்சு, நிச்சயமாக அது ஆடியன்ஸும் எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மகிழ்ச்சி. வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.